நம்ம கர்த்தருடைய பிள்ளைங்கனாக்கா எந்த சத்துருவை பார்த்தும் நம்ம பயப்பட முடியாது. முதல் பயப்படுவோம், கண்டிப்பாக பயப்படுவோம். என்னடா இது, இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சு, இவ்வளோ பெரிய சூழ்நிலை வந்துருச்சு, முதல் பயம்தான் ஏற்படும். ஆனால் நீங்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு யோசித்து பார்த்தீங்கன்னாக்கா, சே இதெல்லாம் ஒரு பிரச்சனை, ஒரு கை பார்த்துடலாம்னு சொல்லுவோம். என்னைக்குமே தெரிஞ்சுக்கங்க, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்து நிற்கும் போது ஜெபம் பண்ணிட்டு, முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டு, உங்கள் வாயிலிருந்து அடுத்து வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு கை பார்த்துக்கலாம், ஒரு கை பார்த்துக்கலாம். நான் நிறைய முறை அப்படி சொல்லுவேன், நிறைய முறை அநேக இடங்களில் இந்த வார்த்தையை நான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கை பார்த்துடலாம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம். அந்த சத்ருடைய பேலன் குறுகி போய்கிட்டே இருக்கிறத கண்ணால் பார்ப்போம். அந்த சத்ரு ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டு போகிறத பார்ப்போம், கண்ணால் பார்ப்போம். ஜெபிக்கிறவங்களுக்கு கர்த்தர் இத்தனை வல்லமையை கொடுக்குறாரு. நம்ம சத்ருவை பார்த்து பயப்படணும்னு அவசியமே கிடையாது.